கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. யெகோவா தேவன் உங்களோடு தொடர்ந்து உங்களை நடத்துவாராக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை: நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9 அதிகாரம் 12 வசனம். இந்த வசனத்தின்படி தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னது போல, ஆம் பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் அண்டையில் வரும் பொழுது தேவனை கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினால் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இங்கே எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவனாய கர்த்தரை நோக்கி பாருங்கள், இரட்டிப்பான நன்மையை தருகிறவரை நோக்கி பாருங்கள். எல்லா இழப்புகள் மாறும், எல்லா நஷ்டங்களும் மாறும், எல்லா கஷ்டங்களும் மாறும், பிரிவினைகள் மாறும். தேவனாய கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை உங்கள் தொழிலிலே, குடும்பங்களிலே, சகலவற்றிலும் தேவனுடைய நன்மையை கட்டளையிடுவார். எந்த இடங்களில் நீங்கள் நன்மையை இழந்த நிலைமையில் காணப்பட்டாலும் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், நான் என்னை தேடு, நம்பிக்கையோடு என்னிட திரும்பி வா, நான் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினால் உங்களை நிரப்புவார், ஆசீர்வதிப்பார். 2 மடங்கு ஆசீர்வாதம் உங்கள் தொழிலிலே, குடும்பங்களிலே, படிப்பின் காரியங்களிலே உண்டாகிறதை நீங்கள் காண முடியும். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்.